பீயிங் இன் இண்டஸ்ட்ரி இந்த நெகட்டிவ் சைடு வந்து நெறைய பேருக்கு தெரியாது. ஆக்சுவலி நெகட்டிவ் சைடு நெறைய பேருக்கு தெரியும். உண்மைய சொல்லணும்னா, யாரும் பேச மீடியா மாட்டாங்க அத பத்தி. பேசுறாங்க. மீடியான்னு எடுத்துட்டா, "ஓ மீடியா இல்லங்க. ஓ அதெல்லாம் அந்த அப்படிங்க" மாதிரியா? ஓகே, அப்படின்னு. ஓகே. அதுக்கேத்த மாரி தான் நெறைய ம், விஷயங்கள் ம். நம்மளுக்கும் ஆமா, நடக்குதுன்னு ஆமா, வச்சுக்கோயேன். இந்த ஆமா, அட்ஜஸ்ட்மென்ட் கேட்கறது, ஆமா. மெசேஜ்ல இன்டைரக்ட்டா பேசுறது, ம், இந்த மாதிரி. ம், எப்படி வந்து பேசுறாங்க, பண்றாங்க ம், ம், அப்படின்னு ம். இருக்கும். அந்த மாதிரி இது அப்ரோச்சஸ்லாம் உனக்கு நெறைய நெறைய வந்திருக்கும். வந்திருக்கு. ஆ. எனக்கு இதுவரைக்குமே கிட்டத்தட்ட ஒரு 4 மூவிஸ்க்கு ஆஃபர் வந்தது. ம். 4மே அட்ஜஸ்ட்மென்ட் தான். ம். அது வந்து எப்படி கேட்குறாங்கன்னா, ஒரு தடவ 3 தடவ வந்து நான் அட்டெண்ட் பண்ணேன். இந்த மாரி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டேன். ம். இன்னொரு தடவ எங்க அம்மாக்கு கால் வந்தது. கால் வந்து இந்த மாரி இந்த புரொடக்ஷன்லேருந்து பேசுறோம். நல்ல பெரிய புரொடக்ஷன் அது. ஆக்சுவலி ம். நல்ல படம். ம். அதுக்கு வந்து கேட்டாங்க. எல்லாம் பேசி ஓகே ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் டீட்டெயில்ஸ்லாம் ஷேர் பண்ணிட்டாங்க. எல்லாம் ஓகே ஆயிடுச்சு. அப்புறம் சொல்றாங்க, "ஓகே அட்ஜஸ்ட்மென்ட் பண்ணா நெக்ஸ்ட் டேவே ஷூட் போயிடலாம்" அப்படின்றாங்க. ம். எங்க அம்மாக்கு ஆக்சுவலி புரியல அது. புரியல. ஓகே. எப்போனா இது ஒரு 4 இயர்ஸ் பேக்குன்னு வச்சுக்கோங்க. ம். அப்புறமா அத கேட்டிருக்காங்க. அவங்க வந்து டீட்டெயிலா எக்ஸ்ப்ளைன் அம்மா பண்ணியிருக்காங்க. கிட்ட. அம்மாகிட்ட. ஆ. சொன்னோனே, "சாரிங்க அந்த மாரிலாம் பண்ண மாட்டோம்" அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன வச்சுட்டாங்க. ம். வந்து என்கிட்ட சொன்னோனே செம்ம ஷாக் எனக்கு. ம். ஒரு பொண்ணுகிட்ட நீ வந்து ஒரு ஆர்டிஸ்ட் கிட்ட நீ பேசுறீன்னா அது வேற. ஆமா. ஒரு அம்மா கிட்ட நீ வந்து அது வந்து மேண்டேட்டரி அப்படின்ற மாரி ஆக்கிட்டாங்க. ஆக்கிட்டாங்க. ம். என்னடா இது அப்படின்ட்டு ஆயிடுச்சு எனக்கு. எனக்கு ஷாக்கு செம்ம ஷாக்கு. நான் சுத்தமா எக்ஸ்பெக்ட் பண்ணல. சரி விடுமி அதெல்லாம் பிரச்சனை இல்ல. நான் நம்ம கரெக்ட்டா இருந்தா ஓகே தான். அதெல்லாம் எதுவும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு, அம்மா வந்து எப்பயுமே கூடவே வருவாங்க. ம். இந்த ஒரு முத்தழகு ரீசனால. வரைக்குமே ம். முத்தழகு பண்ற வரைக்குமே எல்லா ஷூட்லயும் அம்மா கூடவே வருவாங்க. ம். அவங்களுக்கு பயம் இல்ல. இப்போ நம்ம எதானா நம்ம எஸ் சொன்னா தான் எஸ். இல்லன்னா அது நடக்க போறது கிடையாது. கண்டிப்பா. பட் அவங்க சைடுல பேரண்ட் சைடுல ஒரு பயம் இருக்கும்ல. அதனால ம். டெய்லி வந்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் மெச்சூர் ஆகிட்டேன் அப்படின்னு தெரிஞ்சோனே, ஓகே ஃபைன் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டாங்க. ம். கஷ்டமா தான் இருக்கும். இப்போ வந்து தப்பா பேசுறாங்கல்ல. அது வந்து கஷ்டமா தான் இருக்கும். நான் யோசிப்பேன், டேய் அப்படிலாம் நான் பண்ணியிருந்தா, அதுக்கெல்லாம் நான் ஓகே சொல்லியிருந்தா, இன்னைக்கு நான் லட்சத்துல இன்னைக்கெல்லாம் கோடிக்கணக்குல நான் வீடு வாங்கிட்டு செட்டில் ஆயிருப்பேனேடா. இருந்திருப்பேன். டெய்லி நான் கஷ்டப்படுறேனேடா. அப்படிதான் இருக்கு. ஏன் இப்படி தப்பா பேசுறாங்க அப்படின்னு. எல்லா இண்டஸ்ட்ரியிலுமே இந்த பிரச்சனை இருக்கு. கண்டிப்பா. மீடியா ஃபீல்டுன்றது உங்களுக்கு கேமராவால வெளில அது தெரியுது. மத்த ஃபீல்ட்ல தெரியாது. ஐடிலாம் போய் நீங்க பார்த்தா இத விட ஐடிலாம் நீங்க வந்து எனக்கே லைஃப் ஸ்டோரீஸ் நெறைய தெரியும். அதுதான் சொல்றேன். அ. அது இல்லாத ஒரு பிளாட்ஃபார்மே கிடையாது. கிடையாது. இத வந்து ரொம்ப நார்மலைஸ் பண்றாங்க. இது வந்து அப்படிதான், இப்படிதான் சொல்லி அத நார்மலைஸ் பண்ணிட்டாங்க. ம். ஓகே மீடியா ஃபீல்டா ஒரு மாரி அசிங்கமா பார்க்குறது. அது அது ஏன் பண்றீங்க? நல்ல எல்லா இடத்துலயும் அது இருக்க தான் செய்யுது. ம். நம்ம கரெக்ட்டா இருக்கணும் அவ்வளதான். ஓகே. நீங்க கரெக்ட்டா இருந்தீங்கன்னா எண்ட் ஆஃப் தி டே உங்களோட ஒப்பீனியன் இல்லாம எதுவுமே இங்க நடக்க போறது கிடையாது. ம். நீங்க கரெக்ட்டா இருங்க அவ்வளதான். கண்டிப்பா. எல்லாருமே கேர்ஃபுல்லா இருங்க அவ்வளதான். ம்.